நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா அப்பா சாரிப்பா. என் மேல கோவம்னா என்ன திட்டுங்க, அடிங்க, பேசாம இருக்காதீங்கப்பா. எப்படியாவது உங்களை சமாதானப்படுத்திட்டு ஊருக்கு போகணும்னு தான் நான் இங்க இருக்கேன். அடிக்கடி உங்க முன்னால வந்து உங்களை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்கப்பா. நான் எவ்வளவோ தப்பு பண்ணப்பெல்லாம் என் மேல நீங்க கோவப்பட்டாலும் என்ன மன்னிச்சு நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. இதையும் அப்படி ஒரு தப்பா நினைச்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்கப்பா. நான் உங்க மகங்கிற அந்தஸ்தை தவிர வேற எதுவுமே எனக்கு வேணாம்ப்பா. என்ன வெறுத்துறாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. நீ என்னம்மா சொன்ன என்கிட்ட? அப்பா நீ என்ன சொன்ன என்கிட்ட? நீங்க சொல்ற பையனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தியா இல்லையா? ஆமாப்பா. ஆனா அப்பா உன்ன எவ்வளவு நம்பின? ஏன் என்ன ஏமாத்தின? மன்னிச்சிருங்கப்பா. என்ன வேணாலும் பண்ணிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டலாம் தானே இப்படி பண்ணிட்ட? எனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கங்கிற நம்பிக்கையில தான்ப்பா நான் இப்படி பண்ணேன். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அப்பா உன்னை அந்த ராத்திரில வண்டி ஏத்தி விட்டுருப்பான். உன் கல்யாணத்துக்கு தான் போறேன்னு சொல்லவே இல்லையம்மா. அது எனக்கே தெரியாதுப்பா. சரிம்மா, இருக்கட்டும். தாலி கட்டுன்னு சொன்னப்போ முதல்ல உனக்கு அப்பா ஞாபகம் வர வேணாமா? எங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்கணும் சொல்ல தோணல. தப்புதான்ப்பா, தப்புதான். அதுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அத நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன்ப்பா. என்னம்மா தண்டனை கொடுப்ப உனக்கு? என் உசுறு பண்ணி உனக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? உன் மேல ஒரு தூசி விழுந்தா எனக்கு வலிக்குமா? உன்னை போய் எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. அப்பா இப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. எப்பனை விட நேத்து வந்து உனக்கு முக்கியமா போயிட்டால. நீங்களும் எனக்கு முக்கியம் தான்ப்பா. உங்களையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. விட்டு கொடுத்துட்டியேவா? என்ன அவங்கிட்ட விட்டு கொடுத்துட்டியே? நான் அவங்கிட்ட தோத்து போயிட்டேம்மா. நான் மட்டும் தோக்கல, நான் அவன் மேல வச்ச பாசம் தோத்து போச்சு, நம்பிக்கை தோத்து போச்சு. என் மக நான் சொல்றத கேட்போன ராணுவத்துல சுத்திட்டு இருந்தேன் பாத்தியா? அது எல்லாத்துக்கும் அடி விழுந்து போச்சு. அப்பா அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்கப்பா. இல்லம்மா, சின்ன சின்னதா அவங்க அப்பா நம்ம மேல தூக்கிட்டு போய் வச்சு மொத்தமா கீழே போட்டு வச்சியேவா? அப்பா எனக்கு ஒரு மகன் இருந்தா, பேரு ராஜி. ரொம்ப பாசக்கார பொண்ணு. அவளுக்கு எல்லாமே நான் தான் இருந்தா. அந்த ராஜி இந்த ராஜி இல்லம்மா. அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. நான் எப்பவுமே உங்க ராஜி தான்ப்பா. இல்லம்மா, நான் அப்படித்தான் நினைக்கிறேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் இது என் பொண்ணு இல்ல, என் பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாதான் நானே சமாதானம் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? நான் எப்பவுமே உங்க ராஜி தானே நிரூபிக்க நான் என்னப்பா பண்ணணும்? எல்லாம் முடிஞ்சு போச்சும்மா. என்ன சொல்லி என்ன ஆக போகுது? உன்கிட்ட நான் கோவப்பட முடியாது.
இந்த வீட்டை விட்டு போன்னு மனசார சொல்ல முடியாது. உன் கண்ணுல கண்ணீர் பார்க்கிற சக்தி எனக்கு இல்லவா? அப்பா அழாதீங்கப்பா. இல்லப்பா, உங்க அம்மா, தாத்தா, பாட்டி அவங்க எல்லாருக்கும் இது பெரிய விஷயமா தெரியல. ஆனா எந்த தாங்க இங்க பாருப்பா, ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. நீ எப்ப வேலைக்கு வரலாம் போலாம். நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். உங்க அப்பனா இல்ல, ஒரு வருஷம் தான் போனாமா. என்னை விட்டுருப்பா. நான் ஒரு ஆளா? நீ போய் வேலையை பாரு, மத்தவங்கெல்லாம் கவனி. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அப்பா இப்ப சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ணணும்? பழசெல்லாம் பின்னாடி போய் சரி பண்ற சக்தி எனக்கு இல்ல. அடுத்து நான் என்னதான்ப்பா பண்ணணும்? சொன்னா செய்வியா? சொல்லுங்கப்பா. அவனை விட்டுருவியா? அப்பா அவனை தூக்கி போட்டு என் மகளா இங்க வந்துடுறியா? எனக்காக என்ன பண்ணணும்னு கேட்டல்ல, இத பண்ணு. அவனை தூக்கி போட்டு என் பொண்ணா இங்கே இருந்துரு. அதை செஞ்சு காட்டு, அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீ பழைய ராஜுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வடிவே, தண்ணி கொண்டு வா. இந்தாப்பா. வடிவேங்க உள்ளதான் இருக்கா? அவட்ட தண்ணி கேட்டா நீ கொண்டு வந்து கொடுக்குற? யாரு கொண்டு வந்து கொடுத்த என்ன? உனக்கு தண்ணி தானே வேணும். அது எங்களுக்கு தெரியாதா? என்ன எதுவும் வேலையா இருக்காளா? வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான் இருக்கா. அப்புறம் அவளுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு என்னவா? ஒரு வேளை உன் மூஞ்ச பார்க்க பிடிக்கலையே என்னவோ. எப்ப பாரு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? போய் அவளை தண்ணி கொண்டு சொல்லு. எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். அருவா தூக்கி ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பயம் விட்டு போச்சு. என்னாச்சு? என்ன என்னவா? இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னத்த ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு தெரியாதா? ஏதாவது பிரச்சனைனா வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? மகளையும் மருமகனையும் பார்த்தா மட்டும் சிரிக்க தெரியுது, எங்களை பார்த்தா மட்டும் கோவம் வருதோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒருத்தி இப்ப அடி வாங்க போறா, மூஞ்ச பார்த்து பேசுன்னு சொல்றான்ல. டேய், சொல்றது காதுல விழுதா இல்லையா? என்ன எங்க மூஞ்சில பார்க்க உனக்கு பிடிக்கலையோ? ஆமா. ஆமாவா? என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த வார்த்தை சொல்லுவ? இத சொல்றதுக்கு என்ன தைரியம் வேணும்? உங்க மூஞ்சிய பார்க்க பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏய், இத்தனை வருஷமா பார்த்த மூஞ்சிக்கு இப்ப என்ன குறைச்சல? ஒழுக்கமாவும் நேர்மையாவும் நல்லதாவும் யோசிக்கும் போது இந்த மூஞ்சி நல்லாதான் இருந்துச்சு. ஏன் இப்ப ஒழுக்கமும் நேர்மையும் இல்லையோ? ஒழுக்கமாவும் நேர்மையாவும் இருக்கிறவர் தான் அப்படி ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அப்படி என்ன வார்த்தையை கேட்டாங்க? ஏங்க, என் மூஞ்சிய பார்த்து சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கல? இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறதெல்லாம் வேணாங்க. எதை சொல்றதா இருந்தாலும் விளக்கமா சொல்லிடி, ஓடி வச்சுலாம் பேசாத. பொடி வச்சு பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? நேராதான் சொல்றேன். பெத்த மக கிட்ட பேசுற பேச்சாது. அவ வயசு என்ன, உங்க வயசு என்ன? இருக்கட்டுமே, அவ தப்பே பண்ணி இருக்கட்டுமே. ஏன் நீங்க பண்ணலையா?
இல்ல நான் பண்ணலையா? தப்பு பண்ணுனா பெத்த புள்ள இல்லன்னு ஆயிருமா? அம்புட்டு பெரிய புள்ள உங்க கால்ல விழுந்து மன்னிச்சிருங்கப்பான்னு கேக்குது. பெருந்தன்மையா மன்னிக்காம உன் புருஷனை விட்டுட்டு வான்னு சொல்றீங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச நியாயமா? அவ ஆசைப்பட்டு கட்டின தாலியை அறுத்துட்டு நீங்க வீம்புக்கு பாக்குற பையனோட கல்யாணம் பண்ணிக்கணுமா? இதுக்கு அவ பண்ண தப்பே பரவாயில்லையே. இது உலக மகா பாதகமா தெரியல உங்களுக்கு? பெத்த புள்ளைய வாழ வைக்க வழி சொல்லுங்கன்னு சொன்னா எனக்காக புருஷனை விட்டுட்டு வான்னு சொல்றீங்க. நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஒரு தராசு தட்டுல எதை வச்சு பாக்கணுங்கிறது இல்லையா? அப்பனையும் புருஷனையும் அங்கிட்டு இங்கிட்டு வச்சு பாக்குறதா? அவகிட்ட வலது கண்ணு வேணுமா இல்ல இடது கண்ணு வேணுமான்னு கேட்டா அவ என்னங்க சொல்லுவா? ஊர் உலகத்துக்கெல்லாம் நான் சொல்றீங்க. உங்களுக்கு ஏங்க புத்தி இப்படி போகுது? நீங்க என்ன அடிப்பீங்க, உதைப்பீங்க, திட்டுவீங்க. எனக்குன்னு நீங்க இது வரைக்கும் என்னத்த பார்த்து பண்ணி இருக்கீங்க? அம்புட்டையும் யோசிக்காம நான் இன்னும் உங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? முரட்டான ஆளா இருந்தாலும் என் புருஷன் நல்லவருங்கிற காரணத்தினாலதான். ஆசையா பேச தெரியலனாலும் உங்க வாயில ஒருபோது கெட்டது வராதுங்கிறதுனாலதான். சண்டையில உங்களை வெட்ட வந்தவனுக்கு வேலை போட்டு கொடுத்தவங்க நீங்க. ஊர்ல இருக்கிற எவனோ ஒருத்தருக்கு இவ்வளவு நல்லது பண்ணி இருக்கீங்க. ஆனா பெத்த புள்ளைக்கு இப்படி ஒரு பாதகம் பண்ண உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? எனக்கு தான் கோபம் இருந்துச்சு. அதுக்கு ரெண்டையும் கொண்டு போட்டோம்னு வெறி வந்துச்சு. ஆனா அதுக்கு ரெண்டு பாவமா எதிர்த்து விட்டு திரியில உட்கார்ந்துருக்கு போது என் மனசே கேட்கல. அதுவும் அந்த பசங்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசுனதுக்கு அப்புறம் அதுக்கு பண்ணினது தப்பாவே தோணல. மன்னிக்க தெரிஞ்சவன் தாங்க மனுஷன். நீங்க போட்டி போட்டுட்டு பொறாமையில ஜெயிக்கிறதுக்கு பிச்சையா என் பொண்ணு தாலிய கேப்பீங்களா? சீன ஆயிப்போச்சு எனக்கு. அதுக்கு நல்லா இருக்கணும்னு நீங்க நினைங்க. அதுக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. யாரும் உங்களை கேள்வி கேட்க வேண்டாங்க. உங்க மனசாட்சியே உங்களை குத்தி கிழிச்சிரும். ஆத்திரம் உங்க கண்ணை மறைக்குதுங்க. நிதானமா யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு புரியும். தப்புதான், இப்படி பேசக்கூடாதுதான். எனக்கு வேற வழி தெரியல. உங்களை எதிர்த்து பேசுற பாவம் என்னையே பிடிக்கட்டும். ஆனா பெத்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்த பாவம் உங்களுக்கு வர வேண்டாம். இந்த ஃபைலை மினிமைஸ் பண்ணு. லாகின் பண்ணியாச்சு லட்சுமி? பண்ணியாச்சு சார். பாஸ்வேர்ட் சொல்லுங்க. கிவ் மீ தி லேப்டாப். Thank you, sir. Vishnu, please dial 888. அது என்ன லட்சுமி 888? இந்த 555 சிகரெட் மாதிரி. நம்ம கான்ஃபரன்ஸ் கால் நம்பர். ஓ அதுவா? லட்சுமி அத நீயே சொல்லிட. 001 888 894 6035. Welcome to the NetTech Conference Center. If you are the leader, please dial the leader pin. லட்சுமி பின் நம்பர் என்ன? 6934. விஷ்ணு, காலை மியூட்ல போடு. அவர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிக்கலாம். லட்சுமி காலுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல. Let's do our routine check. WebEx up and running. Discussion window open and ready. PowerPoint and presentation mode. Demo app is also up. லேப்டாப்போட டெஸ்க்டாப் ஸ்கிரீன் எந்த ஃபைலும் இல்லாம க்ளீனா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. Okay, sir. டெஸ்க்டாப் பிக்சர்ஸ் ப்ரொஃபஷனலா இருக்கான்னு பாத்துங்க. Okay. வேற எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் பண்ணிருக்கான்னு பாத்துங்க. எஸ்பெஷலி இமெயில், சோஷியல் மீடியா நெட்வொர்க் அண்ட் எல்லா பாப்அப்ஸும் க்ளோஸ் பண்ணுங்க. Yes sir. Hi,
Farid here. Hello, Farid. Vishwanathan from NetTech. I have Lakshmi and Vishnu with me. I have with me Vijay Menon, Ashwin Kumar, and George Kurian. Thank you for the opportunity. I hope we'll meet your expectations. My colleague Lakshmi will lead you to the demo. Over to Lakshmi. Okay. Thank you, sir. I hope all of you can able to view the screen. Okay. Yes. Lakshmi, begin with an overview. Thank you, Lakshmi and Vishwanathan. The demo was very interesting and you have done a lot of research on it. And also promising to add the right people will look promising. I will get my team to share the RFQ. Thank you for the opportunity. Once again, looking forward to work with you. Thank you, thank you. Have a nice evening. Thank you and have a nice good day. Thank you. Have a good day. Thank you. Thank you. Have a nice day. Thank you. Thank you, Vishwanathan. Thank you, Lakshmi. And thank you, Vishnu. Thank you. Correct. Good job, both of you. RFQ response நல்லா பண்ணுங்க. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, Vishnu. நீ சூப்பரா சப்போர்ட் பண்ண. Thank you, Lakshmi. நீயும் சூப்பரா டெமோ பண்ண. ஐயோ, சண்டக்காரன் கிட்ட கைய கொடுத்துட்டனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள மாப்பிள என்ன தாத்தா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல தாத்தா, சும்மா தான் இருந்தேன். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு வாங்களேன். என்ன தாத்தா? சட்டையை மாத்திக்கிட்டு வாங்க. என்ன தாத்தா, எங்கேயாவது போறோமா? எங்கேயும் போகல, இங்கேயே தான். என்ன விசேஷம் தாத்தா? நம்ம குடும்ப போட்டோ எடுக்க போறோம். நம்ம குடும்பத்துல புதுசா யாருக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா குடும்பத்தோட போட்டோ எடுத்து ஹால்ல மாட்டுறது வழக்கம். அதுக்காக தான் ரெடியாக சொல்றேன். ஓ, சரி சரிங்க வந்துருங்க. தாத்தா. மங்களம் மங்களம். என்னங்க ராஜி, உங்க பாட்டிய பாத்தியாமா? என்னமோ அவளுக்கு தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற மாதிரி மேக்கப் பண்ணி ரெடியாரா பாரு. ஆமா, காலையில கடைக்கு போய் முடிய வெட்டுறேன் மீசைய வெட்டுறேன்னு அழகுபடுத்தினது யாரு? மாமா, அவங்க வர்றதுக்குள்ள போட்டோ எடுத்துடலாமே. தாத்தா, மாமா வரலையா? மாமாவா? அவன் வந்தானா கேமராவே தேவையில்லை. உச்சந்தில ஓங்கி ஒரு போடு போட்டு ஒவ்வொருத்தரையும் ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுவான். மாமா இல்லாம எப்படி தாத்தா? அவன் இல்லன்னு யார் சொன்னது? போட்டோ பிடிக்கும் போது மட்டும்தான் அவன் கிடையாது. போட்டோ ஃப்ரேம் ஆகி வர்றப்ப அதுல அவன் இருப்பான். எப்படி தாத்தா? அது அப்படிதான், கிராபிக்ஸ்ல அவனை கொண்டு வந்துருவோம். சும்மா பேசிக்கிட்டு இருக்காம போட போட்டு அந்த போட்டோக்காரன் எங்க இருக்கான்னு கேளுங்க. சரி, கேக்குறேன். ஹலோ, எங்கப்பா இருக்க? அப்படியா? ஆமா, அந்த ரைட்ல வந்தா நம்ம வீடு தான். சரி சரி, நீ வந்துகிட்டே இரு, நான் வாசல்ல வந்து நிக்கிறேன். வா வா, வேகமா வா. என்ன தாறுமாறா இருக்க. அப்படின்னா? எக்கச்சக்கமா இருக்க. புரியல. எகன முகனையா இருக்க. ஏய், எல்லாரும் இருக்காங்க. இருக்கட்டும், அழகா இருக்கிறவர் அழகா இருக்கன்னு சொல்ற தப்பா? நீ என்ன அழகா இருக்கேன்னு சொன்ன, வேற என்னென்னமோ சொல்ற. என்ன சிரிப்பு? இப்படி ஒரு பேரழகியோட தனியா ஒரு வீட்டுல இத்தனை நாள் இருந்திருக்கேன். எப்படி விட்டு வச்சேன்னு தெரியலையே. மவனே, நீ மட்டும் என் மேல கைய வச்சிருந்த
கைய உடைச்சிருப்பேன். சீரியஸா தான். நீ ஒன்னும் சரியில்லை. என்ன சரியில்லை? உள்ள விட்டா போதும்னு பரிதாபமா வந்த, இருக்க இடம் கொடுத்ததும் மரத்தை பிடிக்கலான்னு பாக்குறியா? என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க? நீ கொஞ்சம் அழகுதான். அதுக்கு இல்ல சொன்ன அழகுதான். இருக்கட்டும் இருக்கட்டும். உனக்கு இப்படி எல்லாம் தோணவே தோணாதா? என்ன தோணாதா? இல்ல கையை பிடிக்கணும், கட்டி பிடிக்கணும். ஐயே, என்னடி ஐயோன்னு சொல்ற? அசிங்கமா பேசாத. ஹலோ, ஒரு புருஷன் பொண்டாட்டி கையை பிடிக்கிறேன்னு சொல்றது தப்பா? வேற ஏதாவது பேசுறியா? இரு உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. மீசிக்கிட்ட புடிச்சு கொடுக்குறேன் இரு. என்ன நீ ஆனவன மீசி கட்டி பயமுறுத்துற? போட்டோகிராஃபர் வந்தாச்சுப்பா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வா வடிவு. வாங்கம்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ என்னைக்கியா டயத்துக்கு வந்த? முத குடும்பத்தோட படம் எடுக்கிறோம். நல்ல நேரத்துல எடுக்கலாம்னு பார்த்தா ராகு காலத்துல வந்து நிக்கிற. எடுக்கிறது ராவு காலமா இருந்தா என்ன தாத்தா, மாட்டுறது நல்ல நேரமா பார்த்து மாட்டிக்கிங்க. எப்படி எல்லாம் சமாளிக்கிறானுங்க பாரு. அம்மா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. போதும். ஏப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு தாத்தா. தாத்தா, என்ன இந்த சேர் காலியா இருக்கு? ஏய், உன் தாத்தா சொன்னதை நீ கவனிக்கலையா? உங்க அப்பா உட்காந்து எடுத்த மாதிரி உங்ககிட்ட நிறைய போட்டோ இருக்குல்ல, அதுல மேட்சிங்கா ஒரு போட்டோ எடுத்து இந்த போட்டோவோட பேட்ச் பண்ணிடுவாங்க. துண்டா சேர்த்த மாதிரிலாம் தெரியாது, ஒன்னா எடுத்த மாதிரி தான் இருக்கும். இல்ல தாத்தா? மாமா போட்டோவை பார்த்துட்டு அவர் ஏதாவது சொல்ல போறாரு. அவன் நம்ம சொல்றது திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி திருன்னு முழிக்க வேண்டியதுதான். நீ எடுப்பா. ராஜி, தோல்ல கை போட்டு போட்டோ எடுத்துக்கலாமா? அது நீயும் நானும் தனியா இருக்கும்போது எடுத்துக்கலாம். இது குரூப் போட்டோ. ஒழுங்கா நில்லு. எல்லாரும் இங்க பாருங்க. நீ கொஞ்சம் ஸ்டடியா உட்காருமா. அப்படிதான். எல்லாரும் சரிங்க. வடிவு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. இதா வந்துட்டேங்க.